ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட் தோசை மாவு தான் பார்க்க போகிறோம். இந்த உடனடியாக செய்யக்கூடிய இந்த தோசை மிக்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு கீந்து எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை மிக்சியில் விட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்க வடித்த சாதம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் இதை சேர்த்துருக்கோம். இது கூட நான் தேங்காய் உடைச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டரும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது கூட நான் ஈனோ எடுத்திருக்கேன். ஈனோவில் லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஏன் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த லெமன் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். நமக்கு உடனடியாக தோசை ஊற்றும் போது தோசையில் கொஞ்சம் புளிப்பும் வரணும் இல்லையா? லைட்டான ஒரு புளிப்பு. நம்ம தோசை மாவு நைட்டு கரைச்சி வச்சு காலையில் ஊற்றும் போது எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் இருக்கும். பாருங்கள், ஈனோ போட்டதுக்கு அப்புறம் மாவு எப்படி பொங்குது பாருங்கள். அப்படியே நுரைச்சிக்கிட்டு மேலே வருது பாருங்கள். இந்த ஈனோவை நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது. ஈனோ ரொம்ப கம்மியாக, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக. நான் இப்போ இந்த ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 4 முறையாவது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஈனோ போட்டதுக்கப்புறம் மாவு நல்லா பொங்கி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு தோசை ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், தோசை ஊற்றிட்டோம். இந்த மாவை கல்லில் நம்ம தோசையாக ஊற்றி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். இதை போல் நம்ம ஒரு மூடி போட்டு மூடும்போது மேல் பக்கமும் வெந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை திருப்பி போட்டு நீங்கள் 2 பக்கமும் வேக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இதை போல் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் 10 நிமிஷத்தில் நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி தோசை ஊற்றிட்டோம். அவ்வளவுதாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அன்பரசி கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.